வணக்கம், இது உங்கள் ரோஜாவின் சமையல். நம்ம சமையலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேர சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சமைக்க போகலாம். இப்போது பருப்பு இல்லாமல் தக்காளி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். அதாவது தக்காளி சட்னி செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டைம் தான் எடுக்கும், டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போது வானல் சூடான பிறகு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு வெடித்த பிறகு 1 கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்து பெரிய தக்காளியாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க, சின்ன தக்காளியாக இருந்தால் 4 சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்த பிறகு உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து மஞ்சள் வந்து 1 சிட்டிகை, இது சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இதில் வந்து இப்போ தக்காளி நல்லா வேகணும், இது ஒரு பக்கம் வேக வைங்க. தேங்காய் 1 பதை எடுத்துக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன், இது ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி பாருங்கள், இது போல் நல்லா வெந்த பிறகு இதில் பாதி அளவுக்கு எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அரைச்சோல்ல அந்த தேங்காய், அது கூட இதை சேர்த்து கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கணும், அதுக்காக தான். இப்போ இந்த தக்காளி தொக்கு வந்து ஒரு பக்கம் ஆறட்டும். இன்னொரு பக்கம் இதில் வந்து தண்ணி 1 கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஊற்றின தண்ணி நல்லா கொதித்த பிறகு 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து கலந்து விடுங்க. இது கொஞ்சம் நல்லா திக்காகிடும், ஆனால் ஸ்டவ் கம்மி பண்ணிவிடுங்க. இப்போ ஆற வச்சிருக்கிற தக்காளியை தேங்காவோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது போல் அரைச்சதை சேர்த்துக்கோங்க. இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்த்த பிறகு இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் தண்ணி வந்து இப்போ திக்காக இருக்குன்னா இப்போ இன்னொரு கப்பு எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா கொதித்த பிறகு தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து உப்புலாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க, கரெக்டாக இல்லைன்னா இப்போவே போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இது போல் நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு போதும், தக்காளி சாம்பார் ரெடி. அவ்வளோதாங்க. இது வந்து இட்லி தோசை இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.